வணக்கம். இது "இங்கே என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த பாட்காஸ்ட் "இங்கே என்ன சொல்லுது" பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 1 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 1 வருஷத்தோட ஜேர்னி அப்படி கூட சொல்லலாம். அந்த மாரி தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நம்ம கூட சேர்ந்து ஆறுமுகமும் இருக்காங்க. ஆமா. தமிழ் பூமி பாட்காஸ்ட். தமிழ் பூமி பாட்காஸ்ட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஞாபகம் வருது. இப்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க. எப்படி ஃபீல் ஐயோப்பா! பண்றீங்க சொர்ண நான் பார்வதி மட்டும் அவர்களே? பேசினா ரொம்ப சீரியஸா பேசுவேன்னு இவங்களும் வந்திருக்காங்க. ஸ்டார் குளுக்கோஸ் ஆயிட்டேன்னு பாட்டெல்லாம் ரெடியா நம்மளே இருக்கு. சொல்லிக்க வேண்டியதான். நானும் ஸ்டார், நானும் ஸ்டார் நானே சொல்லிக்க வேண்டியதான். குளுக்கோஸ் பாட்டெல்லாம் ரெடியா இருக்குல்ல. ஸ்டார் சீரியஸா பேசுறீங்க. ஓ! அந்த காலத்து மொக்க ஜோக்கெல்லாம் போடுவோம்ல நாங்க ஐயோ! ஐயோ! ஆடியன்ஸ். ஸோ என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க 1 வருஷம் உங்களோட பாட்காஸ்ட் ஜர்னி? உருப்படியா ஒரு வேலை பண்ற மாரி இருக்கு. என்ன சொல்ல, ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோட கமிட்டடா ஓகே. அது நான் நெறைய நாள் இப்போலாம் பண்றதில்ல. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒழுங்கா இல்ல. ஆனாலும் ஒரு ஃபர்ஸ்ட்டு வீக்லி 2 எபிசோட் போட்டுட்ருந்தேன். அது அவ்வளோ இதா குடுக்க முடியல. அ அதாவது என்னத்தையோ பேசி போடுற மாரிலாம் ஃபீல் ஆச்சு. வீக்லி 2 போடுறப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம். எதையோ பாடி அப்புறம் கத்தி. அப்புறம் சரி உருப்படியா போடுவோம். ஒரு புக்க ரீட் பண்ணி ஒழுங்கா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒரு எபிசோட்ன்னு அதுக்காகவேலாம் நெறைய புக் நான் படிச்சேன். ஸோ அது இந்த இயர்ல தான் அது ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி. ஜான்ல இருந்து தான் ஆக்சுவலா அந்த செப்டம்பர்லயோ என்னமோ இந்த பொன்னியின் செல்வன் வந்ததுல்ல, அப்பதான் ப்ராப்பரா பாட்காஸ்ட் ஒரு ஒரு எபிசோட் போட ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த ஜான்ல வந்து ஒரு அது என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு தென்றல் புயலாகி வருதே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இங்கே வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன் 3 வருஷத்துக்கு அப்புறம் புக்கே 3 வருஷமா புக்கே படிக்கல. அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்காவது படிச்சிருப்பேன். மறுபடியும் புக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன்லாம் எடுத்து மாதத்துக்கு ஒன்றாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குட் ரீட்ஸில் போய் எவ்வளோ புக்கு ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் போய் அந்த அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி மாதத்துக்கு ஒன்றுங்க இந்த வருஷம் 12ங்க அப்படின்னு அதில் இதெல்லாம் கொடுத்து அப்படி படிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் பாட்காஸ்டால தான் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர். நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணீங்க? எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது ஏன் இதை சூஸ் பண்ணி வந்தீங்க பாட்காஸ்ட்? இது நம்ம பாட்டுக்கு பேசலாம்ல. மற்றதுலலாம் ஃபேஸ்லாம் காட்டணும். யூடியூப்லலாம் முகம் காட்டுவாங்க. அதுக்கு முகம் காட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சும்மா அப்படியே என்ன சொல்ல வீட்டில் சுற்றிட்டு இருக்க மாதிரி வந்து உட்காந்து பேசினா பரவாயில்ல. அதுக்குன்னு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி மண்டையெல்லாம் சீவி வந்து உட்காந்து பேசணும். இதுன்னா நம்ம பாட்டுக்கு வந்தோமா பேசினோமான்னு இருக்கும். ஒரு வீடியோன்னு வந்துருச்சுன்னா அது ஒரு ஒரு கான்ஷியஸ் தேவைப்படுதுல்ல. அது இருக்கும் தானே என்ன? இல்லை, எனக்கு அதான் முடியே கிடையாது. நான் பாட்டு அந்த இப்போ கூட ஒரு ரீல்ஸ் ஒரு ரீலாக ஷார்ட்ஸ்லாம் போட்டேனே. இல்லை அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது இப்போ தான் எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் பூமி சேனல் யூடியூப் சேனலில் போய் நாங்கள் 2 பேரும் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். விசாகன் வந்து என் குழந்தை வந்து ஒரு 3 மாதம் இருக்காது இல்லை, ஒரு 8-9 மந்த்ஸ் இருக்கிறப்போ போட்டிருந்த வீடியோஸ் அது. இங்கே ப்ரெக்னன்சி ஜேர்னி அதெல்லாம் பற்றி போட்டிருப்போம். அதுலலாம் பார்த்தா திருன்னு முழிச்சிட்டே உட்காந்துருப்பேன். நான் என்ன சொல்கிறதெல்லாம் சொல்லுவேன், ஆனால் அப்படியே ஏன்னு முழிச்சிட்டே இருப்பேன். இப்போ முழிக்கிறாது உங்களுக்கு தெரியறது இல்லை அவ்வளோ மற்றபடி. இல்லை இப்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுனால ஒரு கேஷுவலாக அது ஒரு நல்ல விஷயந்தான். பாட்காஸ்ட்டில் வீடியோ ரெக்கார்ட் ஆகாததுனால ஒரு கேஷுவலாக நம்மளால் பேச முடியுது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம ஸ்லோவாகவும் பேசிக்கலாம். பெருசாக அந்த வீடியோனா ஒரு இதாக இருக்கும். நம்ம அந்த ஆமாம் ரீல்ஸ்னால் 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். யூடியூப் வீடியோனா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். இது எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம். அதுமாதிரி பாட்காஸ்ட்டில் ராயல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பில்ட் ஆவாங்க. ஆமாம் ஸோ அது சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நேயர் கடிதம் ஏதாவது வந்திருக்கா? நேயர் கடிதம் சில மின்னஞ்சல், பேர் தூதஞ்சல். சில பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஆரம்பத்துலலாம் வந்தால் இப்போயுமே நான் அப்படி தான். யாராவது எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டாங்க அல்லது இந்த இதில் கமெண்ட்ஸ் போடுறவங்க போடுவாங்க. அப்புறம் வாய்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. எந்த மாதிரி வந்தாலும் ஒரே குஷி ஆயிடுவேன். இதை கேட்டவங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க, அது வாய்ஸ் நல்லா இருக்குது அதெல்லாம் சொல்லல ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்கும். சின்ராசு பைக் எடுத்து கிளம்பிட்டாண்டா. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி ஆயிரும். வீட்டில் எல்லாம் சமைச்சு கொடுத்துருவாங்க நல்லா. ஆமாம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒழுங்காக தெரியாது. அதாவது சில பேர் கொஞ்சம் லென்த்தி மெசேஜ்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அந்த அது ஒரு பாட்டு வரும்ல, சூடானது ரத்தம். அந்த பாட்டை வந்து நான் அதை பற்றி பேசல, பொன்னியின் செல்வன் படம் அந்த புக்கை பற்றிலாம் பேசியிருந்தேன்.
அது கேட்டுட்டு ஒருத்தவங்க வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப இதாக இருந்தது. சரி நம்ம சொல்கிறத கேட்டு ஒருத்தவங்க ஒரு புக்கெல்லாம் முடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு செம ஜாலி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா புக்கை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். ஆமா. அப்புறம் அந்த டீச்சர்ஸ் எபிசோட் பற்றி என்னோட டீச்சர்ஸ்ன்னு நான் பேசியிருந்தேன். மண்டலே கூட்டு நீ அதை இல்லை இல்லை இது இல்லை, நான் மட்டும் ஒன்று பேசியிருந்தேன். டீச்சர்ஸை பற்றி நல்ல விதமாக என் கூட சேர்ந்தவங்களாம் திட்டுறேன். தனியாக போய் நல்லா பேசுற போல. அப்படிலாம் இல்லை. இல்லை எனக்கு என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு அவங்க ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி என் கூட 5th வரை படித்த ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து பேசினான். இப்போ 7 வயசாயிடுச்சு. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் அவங்க கூட 5th வரை படித்தேன் அப்படிலாம் சொல்லி நான் அவன் பாட்காஸ்ட் கேட்டேன்னு பேசினான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்போது 5th வரை நான் வீட்டுக்கெலாம் போயிருக்கோம், அவன் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வந்தது, ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட அந்த எபிசோட் கேட்டு இன்னொருத்தவங்க கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னோட டீச்சரும் எனக்கு ஆண்டனின்னு ஒரு சார் பற்றி பேசியிருந்தேன். உங்கள் ஆண்டனி சார் மாதிரி தான் எனக்கும் ஒரு சார் இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய வந்திருக்கு. ஒரு டீச்சர் கழுவி ஊற்றினேன், அந்த டீச்சருக்கு இந்த ஃபார்வர்ட்லாம் அந்த பாட்காஸ்ட் அனுப்பி அனீஸ் பாத்திமா அவங்க பேர். அது வந்து வேற பாட்காஸ்ட், அதுக்கு யாரும் எதுவும் சொல்லலை. அது அந்த அனீஸ் பாத்திமா மேம் அந்த எபிசோட் பற்றி இல்லை இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த ஐயோ உங்க பேரை இங்கே வேற வந்து பதிவு பண்ணுறோம். சரி அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் ஆகலை. அனீஸ் பாத்திமாக்கெல்லாம் போகாது அந்த மேம்க்குலாம். இல்லை இப்போ உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்டுவோம் பாட்காஸ்ட் 4 பேர் கேட்பாங்க, என்ன 4வது ஆள் வரலையே, புதுசாக 5வது ஆள் யாரும் கேட்குறாங்க யாரு. ஓ ஆமாம் இல்லை, அதை மறந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் காட்டும், இத்தனை பேர் கேட்டாங்க அத்தனை பேர் கேட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து மொத்தமே ஒரு எபிசோட் போட்டேன்னா 20 பேர் கேட்டிருப்பாங்க. கரெக்டாக 20 பேர் தான் கேட்டிருப்பாங்க. அது வந்து என் கான்டாக்ட்ஸில் இருக்கவங்க, நான் ஒன்று, இவங்க ஒன்று. ஸோ இந்த மாதிரி நான் அதை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். என்னடா இது எக்ஸ்ட்ராவாக யாரோ கேட்டிருக்கேன். 20 பேர் கூட இல்லை, இப்போ ஒரு 7 பேர்னு நினைக்கிறேன். 7 பேர் கேட்டப்போ எக்ஸ்ட்ராவாக ஒருத்தவங்க யாருன்னு தெரியலையே. அப்புறம் ஒருத்தவங்க என் கான்டாக்டில் இருக்கவங்க தான் அவங்க மெசேஜ் பண்ணாங்க, உங்கள் பாட்காஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் கேட்டேன், பாரு இவங்க நம்ம பாட்காஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து கேட்டுட்டு சொல்லவே இல்லை. அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி மீட்டப் அந்த மாதிரி மட்டும் கேக் பேக் பண்ணுவாங்க. மீட்டப்பில் மட்டும் அவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஒரு தடவை அவங்க சொன்னோன்னு தான் இவங்க தான் அந்த 7வது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு ஒரே ஜாலி ஆகிட்டேன். அப்போ வந்து கான்டாக்ட்ஸில் இருக்கவங்க மட்டும்தானே, அதாவது நம்மளோட நோன் சர்க்கிள் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அப்போ ஈஸியாக கவுண்ட் பண்ணிட முடியும். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அவள் தான் ஆரம்பத்துலேருந்தே கேட்பா. நான் என்ன போட்டாலும் கேட்டுட்டு அவள் ஹஸ்பண்டையும் கேட்க சொல்லுவாள். ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ 2 பேரையும் போட்டு அந்த 2 பேரும் ஒரு ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்க. அவள் தான் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஆனால் மோட்டிவேட் பண்ணுவான், நீ நல்லா பேசுகிற, இது சூப்பராக பேசியிருந்தேன், அது சூப்பராக பேசியிருந்தேன்னு. என்னையை தாண்டி என் பாட்காஸ்ட் லிங்க்கை ஸ்டேட்டஸில் வச்சது அவள் தான். இவங்க கூட வைக்கல. நான் என் கான்டாக்ட்ஸ்க்கெலாம் வைக்கணுன்னா நீ நல்லா பேசணும், இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா நான் வைக்க முடியாது, நான் வந்து தரம் பிரித்து தான் வைப்பேன். நான் பேசலாம் வைக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னனால அவள் தான் வச்சா. நம்ம வந்து பாஷா மாதிரி அண்டர்வேர்ல்ட் டானாக இருப்போம், நான் வெளியில வந்து யாருக்கு தெரியாதுல்ல. அப்போல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, என்னோட ஷேர் பண்ணுங்க. இல்லை இவங்க கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இருக்கும் இவங்க இதில். என்கிட்ட அதே ஒரு 30-40 கான்டாக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இவங்க தமிழ் பூமி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கனால நான் கொஞ்சம் ஸ்டேட்டஸில் வைங்க, இல்லை இன்ஸ்டாவில் போடுங்க, ஏதாவது ஒன்றில் ஷேர் பண்ணுங்கன்னா இவங்க கேட்டு அந்த எபிசோட் நல்லா இருக்குன்னு இவங்களுக்கு தோணுனாதான் வைப்பேன். அதை கேட்க வர மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் வைக்கிறது இல்லைல்ல. இப்போ உன்னோட பாட்காஸ்ட் வந்து ஒரு 32 கண்ட்ரியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள்லாம் இன்னும் கேட்கல. ஒரு எபிசோட 1000 பேர் 2000 பேர் 5000 பேரா 10,000 பேர் 10,000 பேரை தாண்டி ஒரு எபிசோட் போயிடுச்சுங்கோ. இல்லை அது சில எபிசோட்ஸ் கேட்குறாங்க, மற்றபடி நார்மலாக கொஞ்சம் பேர் கேட்குறாங்க தான். இப்போது அந்த அளவுக்கு முன்னாடி அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்களே ஏதாவது கமெண்ட்டை போட்டு விடுங்க, தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு. நாங்களும் இவ்வளோ நல்லா பேசுவீங்கன்னு பார்த்து. அப்போ இப்போ வாட்ஸ்அப் குரூப் வேறு ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க.
நீங்கள் தான் அட்மினாக இருக்கீங்க இதில். இருக்கேன் ஆமாம். அதுலேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இதில் லிங்க் போட்டிருப்போம், இதுலேருந்து நிறைய பேர் ஜாயின் அதான் எனக்கு என்ன டவுட்டுன்னா, தமிழ் பூமியிலேருந்து ஜாயின் பண்ணுறாங்களா இல்லை இங்கே என்ன சொல்லுதுலேருந்து ஜாயின் பண்ணுறாங்களா? டவுட்டு ஏன்னா அதான் ஏன் அப்படின்னா தமிழ் பூமியில் தான் இந்த பாட்காஸ்ட் இதெல்லாம் டெக்னிக்கல்லாம் பேசுவாங்கல்ல. ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்பி அவங்க ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து நான் கேளுங்கள் தேன் கிண்ணம் பாடல்கள்னு கடுப்பாயிர போகிறாங்களோன்னு கொஞ்சம் யோசிப்பேன். எங்கேருந்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. எல்லாம் என்ன டெக்னிக்கலில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு காது இருக்காதா, இளையராஜா தெரியாதா? டெக்னிக்கல் என்னவோ பூதங்கள்லாம் இருக்க மாதிரி பேசுறியா? இல்லை அவங்க வேற எக்ஸ்பெக்டேஷனோட ஜாயின் எளிய பண்ணியிருப்பாங்க. மனிதர்கள் நம்ம யாரு கோபிநாத் சொல்கிற மாதிரி எளிய மனிதர்களோட வாழ்க்கையை பற்றி நாங்கள் படம் அந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் எளிய மனிதர்கள் ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐடியில் வேலை பார்த்தா என்ன, நான் ஏதோ ஐடி பீப்புளுக்கு அகெயின்ஸ்ட் மாதிரி நானும் அங்கே தாங்க வேலை பார்த்தேன். அதனால் அப்படி போயிட்டு இருந்ததுனால அப்படி போயிட்டுருக்கு. சொல்லுங்கள், உங்கள் பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயோ, எப்போ அரசியல் இறங்குறீங்க, எப்போ முதல்வர் ஆகுறீங்க? எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு படத்தில் வரும்ல, ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறோம், அப்புறம் முதல்வர் ஆகிறோம், அப்புறம் சிஎம் தான், அப்புறம் யூஎஸ்க்கு பிரசிடென்ட் ஆகிறோம். ஓ ஆகும் ஆகும். அந்த மாதிரி உங்கள் பிளான் என்ன? 2024 உங்கள் பிளான் என்ன? எத்தனை புக்கு படிக்க போகிறீங்க? எத்தனை பேரை போட்டு தள்ள போகிறீங்க? எத்தனை பேரையும் நான் படிக்க முன்ன கொஞ்சம் ப்ராப்பராக புக்கு படிச்சுட்டே இருந்தேன். இப்போ நடுவில் கொஞ்சம் எல்லா புக்கையும் பாதி பாதியாக விட்டுட்டு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஒழுங்காக இன்னும் படிக்கலை. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக போடணும். என்ன சொல்ல, வாரம் ஒன்று உருப்படியான கண்டென்ட்டோட ஏதாவது ஒரு எபிசோட் போடணும் அப்படின்ற தாட்ஸ்லாம் இருக்குது. வாரம் ஒன்று உருப்படியாக நம்ம பாட்டுக்கு நம்ம அதுக்கு சின்சியராக இருந்தாலே. நான் வந்து முன்னே என்ன நினச்சேன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு அங்கே ஷேர் பண்ணணும், ட்விட்டர் வச்சு ஷேர் பண்ணணும். நம்ம ஷேர் பண்ண தான் மக்கள் வருவாங்க. லைக் அது ஒரு சைடு ஒர்க் ஆகலாம், அப்படி கூட இருக்கலாம், எனக்கு தெரில. பட் எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியல. உண்மையில் எனக்கு அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண தெரியல. பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் சின்சியராக இது என் ஒர்க் மாதிரி நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏதோ ஒரு கண்டென்ட் நான் உட்காந்து எழுதுவேன், பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு எழுதுவேன். எவ்ரி வெனஸ்டே அது போடணும்னு ஒரு இதில் கரெக்டாக போடுவேன். அதாவது முன்னெல்லாம் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு வீக்லேயே எனக்கு நெக்ஸ்ட்டு 3 வீக்ஸுக்கானது இருக்கும். பேசி கரெக்டாக நான் வச்சுக்கலன்னா எனக்கு ஐயோ என்கிட்ட இல்லையே எபிசோடு இல்லையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாகிடுவேன். ஸோ சின்சியராக நான் ஒரு ஸ்டேஜில் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது வந்து எனக்கு அது ஒரு லெசன் மாதிரி தான். நம்ம பண்ணுற வேலையை சின்சியராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா யூ வில் ரீச் யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு அதில் தான் முன்னே இவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ப மாட்டேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். என்ன யாருமே கேட்க மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் எனக்கு. 7 பேரில் குறைஞ்சதுன்னா அவனை மெசேஜ் அனுப்பி வர கேட்பேன், இந்த கேட்கலையா நீங்கள்? ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் அந்த இன்சைட்ஸ்லாம் பார்க்குறத விட்டுட்டேன். எத்தனை பேர் கேட்குறாங்க, எத்தனை பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். அப்போ யாரும் கமெண்ட்லாம் பண்ணல. பட் அந்த இன்சைட்ஸ் பார்க்குறத விட்டுட்டு நான் வந்து ஓகே சின்சியராக நான் போடுறேன் இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் நல்லாவே என்னது அது பேர் வியூஸ் இல்லை, இது பேர் என்ன, நம்பர் ஆஃப் லிசனர்ஸும் கூட்டிட்டாங்க. அந்த ஃபாலோ பண்ணி கேட்குற மக்களும் கூட்டிட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்தது. ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் அதை பார்த்தோன்னே, ஆமாம் ரேட்டிங்லாம் வந்துருச்சு. ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது. ஓகே இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு காலத்தில் ஏதாவது நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சா தமிழ் பூமியில் போய் போடணும்னு நினைப்போம். இப்போ வந்துட்டு அது அப்படியே மாறுது. பிளேட்ஸ் அந்த அண்ணாமலை படத்தில் அவர் கீழே வருவார், ஒரு மேலே போவார்ல, அருணாச்சலம் இல்லை அண்ணாமலை படத்தில் ரஜினி ஃபேனாக இருந்துட்டு ரஜினி ஃபேன்ஸ் எத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் நம்பி கேட்டுட்டு சரத்பாபு வந்து அந்த எஸ்கலேட்டர்ல கீழே அந்த மாதிரி தமிழ் இங்கே என்ன சொல்லுதோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மீன் போட்டுருவோம் நாங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு வேறு நான் வந்து கிரியேட்டர்லாம் இல்லைங்க, தட்ஸ் வெரி பிக், ஒரு பெரிய வேலைங்க. இட்ஸ் இல்லை கமல் மாதிரி பேசிட்டு புரியாத மாதிரி பேசுவோம். ஃபஸ்ட்டு கிரியேட்டர் கைண்ட் ஆஃப் அ வேர்ல்ட் கம்ஸ் இன்டு த பிளாக் ஹோல் ஆஃப் யூனிவர்ஸ். நாங்களாம் வேற ஸ்பீசிஸ், நாட் கிரியேட்டர்னு சொல்லுவாங்க. வேலை எடுத்து போய் கிடத்துக்கலாம். இவங்க வந்து நீ இந்த மாதிரி நீ பேசி போடுறேன்னா நீ வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இப்படி சொல்லி இவங்க சொல்லுவாங்க. நான் ஏதோ பேசி போட்டால் நான் கண்டென்ட் கிரியேட்டர்லாம் அவ்வளோ ஈஸியாக போச்சா அவங்களுக்குன்னு உங்க சண்டை போட்டுட்டு இருப்பேன். ஸோ அது அப்படி இல்லைன்னு இப்போ தான் தோணுது. நம்ம எல்லாமே கிரியேட்டர்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் another ஜாப்.
ஜாப் கிடையாது, ஒரு ஹாபி. ஒரு ஹாபி. ஜாவாவும் இருக்கலாம், அது தப்பு இல்லை. அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் இதெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாதுன்னு நான் நிறைய விஷயம் நினைப்பேன். ஈவன் இப்போ கூட சில விஷயங்கள் நான் நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சது வந்து நான் இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸில் ஒரு இதெல்லாம் பார்த்தேன்ல, அது என்ன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட, அது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரீஸு. ஸோ அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க என்னன்றதை வந்து பார்க்குறதுக்கு அந்த எபிசோட்லாம் பார்த்தேன். பட் இன்னொன்று என்ன காரணம்னா, ஓகே இது பேசினா நம்ம இதை ஒரு பாட்காஸ்ட்டாக, இதை பார்த்தா இதை ஒரு பாட்காஸ்ட்டாக போடலாம்ல. ஸோ அதுக்காக நான் அதை பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, டேரக்டர்லாம் எல்லாரும் ஆயிட முடியாது, அதெல்லாம் எல்லாரும் ஆயிட முடியாது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் நினைப்பேன். பட் அதிலெல்லாம் அவ்வளோ கிளியராக சொல்லி தருவாங்க. நீங்கள் என்ன மாதிரி இருந்தால் ஒரு கிரியேட்டர் ஆகலாம், லைக் எப்படி நீங்கள் கதை எழுதலாம், எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். நம்ம அதை விரும்பி பண்ணுறது தான் இருக்கே தவிர பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் தான், அந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து என்னை அறியாமல் நான் நம்ப ஆரம்பித்த எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள். அது இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாடி இருந்து நான் வந்து மோட்டிவேஷனல் புக்ஸாக படிச்சுட்டு உன்னால் முடியும், கமான் யூ கேன் டு இட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து செருப்பால் அடிச்சப்போ அங்கே போய் எல்லாம் வேலையை பார்க்கணும், அந்த தூள் படத்தில் அந்த ஆண்டி வந்து மிதிக்குமே, இதைத்தான் இவ்வளோ நேரமாக ஒட்டிக்கிட்டு இருந்தியப்போ சொன்னா அந்த மாதிரி மிதிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதை எடுத்து எந்த புக்கு, நான் படிக்காத புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க இங்கிலீஷில். ஆமாம். இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, அது என்ன ரீசன்னா, இங்கே வந்து எனக்கு தமிழ் புக்ஸே கிடைக்கல. நான் லைப்ரரியில் தான் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து நான் இந்த மாதிரி புக்ஸ் தான், ஸ்டோரி புக்கை விட எனக்கு இது எடுத்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ படித்தா ஒன்று அப்படியே நல்லா இருந்தது. அடுத்தடுத்துன்னு இதே மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அந்த மோட்டிவேஷன் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னே தான் தெரிஞ்சது, ஓகே இதுவும் இவ்வளோ நல்லா இருக்கும் போல் அப்படின்றதே எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நான் நம்ப மாட்டேன், இது என்ன அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்ற மாதிரியே இருப்பேன். அந்த மோட்டிவேஷன் புக் ஏன் எவரோ கேட்டாரா, மோட்டிவேஷன் புக்லாம் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஆனால் மோட்டிவேஷன் புக் இஸ் லைக் அ புக் பாத், யூ ஹேவ் டு டேக் இட் டெய்லி அப்படி சொன்னாங்க. இதை நான் மோட்டிவேஷன் டாக்கில் போய் கேட்டுட்டு இருந்தேன். ஓகே. அங்கே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும், கமான் யூ கேன் டு இட் அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். அது ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் அந்த புக்ஸ்லாம், அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி சில புக்ஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆமாம், இட்ஸ் அ ப்ராசஸ். அதே மாதிரி என்னென்னா, நம்ம ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப சின்சியராக பண்ண ஆரம்பித்தோன்னே அதுவே நல்லதெல்லாம் உங்களுக்கு தேடி தேடி வரும் அப்படின்ற மாதிரி. புக்ஸ் வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் வந்து நானாக சில புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன சொல்ல, நல்ல நல்ல புக்ஸாக எனக்கு தேடி வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் வந்து, இந்த புக்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் நீ எப்படி நீ இப்படி படிக்கிற ஆள் இல்லையே, எப்படி உனக்கு இந்த புக்கெல்லாம் நீ என்னென்னமோ புக்கு போடுற, எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் கேட்டான். ஸோ எனக்கே அப்போ தான் தெரிஞ்சு, ஆமாம் இல்லை இந்த புக்கெலாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. பட் அடுத்தடுத்து எனக்கு நான் ஒரு டைம்லலாம் நான் படித்த எல்லா புக்ஸுமே, அடுத்தடுத்து படித்த அத்தனை புக்ஸுமே சூப்பரான புக்ஸு. லைக் அது வந்து 10-12 வருஷம் ஆயிடுச்சு. பட் அதை பற்றியே எனக்கு தெரியல. அப்புறம் நான் படித்ததுக்கப்புறம் தான் போய் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ எக்கச்சக்க பேர் என் லைஃபே இந்த புக்கு மாற்றிருக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நல்ல நல்ல புக்ஸ்லாம் தேடி தேடி வந்துச்சு, அது ஒன்று நடந்தது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது. அண்டு உங்களுக்கு பர்சனலாக இது வேறு என்ன மாதிரி யூஸ் ஆச்சு, உங்களோட மைண்ட் ஷிஃப்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கா? பர்சனலாக நல்லா மாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு வேலை வெட்டி இல்லாமல் தானே, லைக் இங்கே வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ணல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப தோணும், நம்ம வேலை பார்க்கல வீட்டிலையே இருக்கோம் அப்படின்றது தோணும். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், லோன்லியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். யூஎஸில் அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம்னா கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு நல்ல சேஞ்சாக இருந்தது. நான் லோன்லியாக இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. நான் இந்த வாரம் நான் ஒரு எபிசோட் போடணுன்னா அதுக்காக நான் ஒன்று பண்ணணும். சும்மா ஏனாதானு பண்ணுறதுக்கு உருப்படியாக ஏதாவது ஒரு புக்கை படித்து போடலாம், இல்லை ஏதோ ஒன்று ஒரு டாபிக் எடுத்து அதை எழுதி வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அதில் மைண்ட் போக ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து நான் சும்மாவே இருக்கேன்னா நான் தண்டமாக தான் இருப்பேன். எதுவும் வேறு என்ன நெகட்டிவ் தாட்ஸாக நிறையா போகும். சும்மா தேவையில்லாதது, என்றைக்கோ யாரோ சொன்னது, பாஸ்ட்டு அது இதுன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் முன்னாடிலாம். என்ன ஆமாம்ல, அதை நான் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன். இப்போ சொல்லையில் தான் எனக்கே அது தோணுது. அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. லைக் அது சுத்தமாகவே இல்லை. அதெல்லாம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ
பாட்காஸ்ட் நிறுத்தினா வந்துடும். உங்களே நம்பிட்டு இருக்க 1 கோடி பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு வேலைக்கு வந்துடுவாங்க. ஒன்று வேலைக்கு வந்து, ஆனால் இன்னொன்று இருக்குது இல்லை, ஆக்சுவலி இந்த நோ ப்ரெஷரில். இப்போ வந்துட்டு நமக்கு இதில் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் மணி, வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆடு போட்டால் காசு வரணும், இத்தனை பேர் கேட்கணும், எதுவுமே கிடையாது. ஜாலியாக பேசுகிறோமா போடுறோமா கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மேபி இதை வந்து மானிட்டைஸ் பண்ணி இதுல இருந்து வர மணி எனக்கு முக்கியமா இருந்ததுன்னா அது கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிரும். அப்படி இல்லாததுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. அது வந்து அதுவும் கமிட்டடாக நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபீட்பேக் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஜஸ்ட் அது ஒன்று இட்ஸ் ப்ராசஸ். அதுதான் நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி தான், ப்ராசஸ் இஸ் எவ்ரி திங். ஸோ எந்த ப்ராசஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அது வி கேன் மேக் இட் ப்ராசஸ். ஸோ அப்புறம் இந்த இதுதான் கன்சிஸ்டன்சியோட பவர். அது வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக இப்போது இனிஷியலாக வந்து நான் எபிசோட்ஸ்லாம் போடையில் எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி 7 பேர் தான் கேட்டிருப்பாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க, அப்படி தான் இருந்தது. நான் அந்த ஒரு மேபி அரௌண்ட் ஒரு 4-5 மந்த்ஸுக்கு யாருமே பெருசாலாம் கேட்டிருக்கல தான். இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு 10 பேர் கேட்பாங்க. அது என்னமோ உண்மைதான். பட் நம்ம அதை பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்ல, அதை மீறி நம்ம எதுவுமே நடக்காது. எனக்கு நான் போட்டோன்னே வந்து எல்லாரும் பார்த்துடணும் கேட்டுறணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டோடனா சரியாக வந்திருக்காது. வெதர் கேட்குறாங்களோ இல்லையோ நான் வந்து எவ்ரி வெனஸ்டே போடுவேன், எவ்ரி மண்டே போடுவேன் அப்படின்னு அதையே பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் அப்படியே மாறும் அது. ஸோ அதுதான் இதெல்லாம் அப்படி தானே. இர்ஃபான் வியூ, மதன் கௌரிலாம் அப்படி தான் டெய்லி போடுவாங்கல்ல, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கலாம், ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் இப்படி வருஷக்கணக்காக தினம் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு இதெல்லாம் போட ஆரம்பிக்கல தான் எனக்கு அது தெரிஞ்சது. லைக் எனக்கு வீக்லி ஒன்ஸ் போடுறதே வந்து சம்டைம்ஸ் வந்து கண்டென்ட்டே இருக்காது, என்கிட்ட என்ன பேசணுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை யாரும் கேட்க போகிறதில்ல, நீ வந்து போடலைன்னா இன்றைக்கி ஏன் நீ இது ஆடியோ போடல, உங்களோடது எங்கே, அப்படிலாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்துக்கு கமிட்டடாக இருக்கையில் நம்ம அதை பண்ணணும்னு நினைப்போம்ல. ஸோ எனக்கு வீக்லி ஒன்ஸ் போடுறதே அப்படி இருக்கும். அவங்கெல்லாம் வீடியோவாக போடுறாங்க, டெய்லி போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. காசு வரணும். ஸோ அப்போ அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், காசு வரணும்ல. their life is made out of itனா ஸோ இனிஷியலாக வந்து அவங்க வேற ஒர்க்கில் இருந்துட்டு இது போடுறப்பையும் அவங்க டெய்லி தான் போட்டாலும் அப்போ அந்த ப்ரெஷர் இருக்காது. எப்படி காசு இன்னொருலேருந்து வருதுன்னு இருக்கும். இது ஃபுல் டைமாக வந்துட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் ப்ரெஷரும் அவங்க அதை உள்ளே கொண்டு வராமல் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இட்ஸ் ரியலி பிக் திங். ஸோ இந்த மாதிரி இவங்களாம். ஸோ உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக யாராக இருக்காங்களா? இன்ஸ்பிரேஷனானா லைக் இந்த பாட்காஸ்ட்லாம் போடுறீங்க, யாரையாவது புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க நிறைய. ஸோ அதை பற்றி யாராவது இன்ஸ்பிரேஷன் இவங்கெல்லாம் இவ்வளோ மாதிரி நம்ம போடலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. நீங்கள் தான் இருந்தீங்க, இவங்க தான் ஏதாவது பண்ணுன்னு போட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்ல பண்ணிட்டு இருந்தேன் நாய் பக்கத்தில் உட்காந்து பேசி கேள்வியை பாரு கேள்வி ஓடுறாடே அப்படிலாம் இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணணும். அது வந்து நீ வந்து வெதர் அதுலேருந்து காசு நான் வந்து என்ன நினைப்பேன்னா ஏதாவது ஒன்று பண்ணுன்னா சம்பாதின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. எப்படி சம்பாதிக்கிறது அப்படி தான் நான் மைண்ட் போகும். மக்களோட அபிமானத்தை சம்பாதிக்க சொல்லிருக்கேன், சம்பாதிச்சிருக்கேன். இல்லை எனக்கு அது ஏதாவது ஒன்று பண்ணுன்றப்போ நான் ஒன்று படிக்க சொல்கிறாங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ண சொல்கிறாங்களா அந்த மாதிரி எனக்கு அது புரியல. ஆக்சுவலி உனக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது எங்கேயோ ஒரு ரூட்டில் இப்போது பாட்காஸ்ட்டாக அது கரெக்டாக வந்துருச்சு. இவங்க தான் ஆக்சுவலி பாட்காஸ்ட்லாம் அந்த அக்கௌண்ட்லாம் நீங்கள் தானே க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்க. எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பேசுனா ஆரம்பத்துலலாம் நான் வந்து பயங்கரமாக பயப்படுவேன். எப்படி பேச, ஆடியோ தானே இருந்தாலுமே எனக்கு எப்படி பேச என்ன அதெல்லாம் ஒன்றுமே வராது, என்னால் முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் அது அப்படியே வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போது ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க இது மாதிரி எதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி அது பண்ணணும் இது பண்ணணும், நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. அது அப்போ புரியாது, அப்புறம்தான் புரியும்ன்ற மாதிரி. ஒருத்தர் தான் ஊரில் போயிட்டு போயிருந்தேன், இந்தியாவுக்கு போன தடவை போகும்போது ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், பிளாக் எடுத்துட்டு இருக்கோம். நான் பார்க்க தான் இப்படி இருப்பான், அமெரிக்கால போய் வேலை பார்க்குறான் அது மாதிரிதான். என்னவா சொல்லுவாங்க, எனக்கு வந்து அது என்னத்தையா சொல்லிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணும். பட் ஒன்ஸ் அதை நம்ம பண்ணுறப்போ எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி தோணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படிதான். ஸோ ஒரு நல்ல பர்சனாக உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதராக வரணும்னு நான் வந்து இல்லை. கப்பு எனக்கு தான் அடி வாங்கினது நான் சொல்லிக்கலாம், ஊமோ குத்தா குத்திட்டாயா
நான் என்ன பண்ணேன்? நானும் ஒண்ணும் பண்ணல. பாட்காஸ்ட் அடிக்காத. ஸோ இப்போ பாட்காஸ்ட்ல எது அதிக வியூ போனது எது? தேன் கிண்ணம் பாடல்கள். தேன் பாடல்கள். அதோட அடுத்த எபிசோட், அடுத்த 2வது பாகம் உங்களுக்காக அடுத்த வருஷம் வருதுங்க, வந்துகிட்டே இருக்குங்க. ஆமாம், பாட்டெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க. என்ன பாட்டு பாடலாம், என்ன பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதெல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. பாட்டு எபிசோட்ஸ் நிறைய வியூஸ் லிசன்ஸ் போகுது. மெயினாக அந்த தேன் கிண்ணம் பாடல்கள் வந்து அது இளையராஜா பாடல்கள் அதெல்லாம் வந்து ஆக்சுவலி அது இப்போ இந்த இது வந்திருக்குல்ல, அது பேர் என்ன, ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் இல்லை ஒன்று வருமே, ரேப்டா அன்ராப்டா. அதில் வந்து உங்களுக்கு வந்து 80% ஆஃப் த லிசனர்ஸ் வந்து அந்த தேன் கிண்ணம் பாடலை கேட்டு தான் வந்திருக்காங்கன்னு. அதில் வந்து எது டாப் எபிசோடு, எது வந்து நிறைய பேரை கூட்டு வந்திருக்குன்றதெல்லாம் அதில் வரும். ஸோ அதில் வந்து தேன் கிண்ணம் பாடல்கள் தான் அதுவும் சொல்லியிருந்தது. அதுதான் நிறைய பேர் அதை கேட்டு தான் லிசன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற எபிசோட்ஸும். கரெக்ட். ஸோ பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பேசுகிறது கேட்குறது ஒரு கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருக்கும், அது ஒரு இது. அப்புறம் பாட்டாக கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. ஸோ ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்காக தான் பாட்காஸ்ட் நிறைய பேர் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி கண்டென்ட்ல அப்படி போட்டு நமக்கும் ஜாலியாக தானே இருக்கும் பாடுறதுக்கு. நான் பாடினா யாரும் கேட்க மாட்டேறீங்க. ஆமாம், இது ஒரு விஷயம். ஆமாம், நான் வந்து பாடுவேன். லைக் நான் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டதில்லை, ஆனால் நான் பாடுவேன். அதை வந்து பெருசாக இவங்க இது பண்ணவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் யாரோ பாடுவாங்க, ஏதாவது ஒரு பொண்ணு பாடிச்சுன்னா, பாரு இந்த பொண்ணு நல்லா பாடுதுன்னு வந்து காட்டுவாங்க. நான் நல்லா தான் பாடுவேன். நல்லா இருந்திருக்குமா? அது சரி. நான் வந்து நான் பாடுவேன், வீட்டில் பாடுறேன் வைக்கிறேன்னா அதை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. லைக் எனக்கே தெரியும் சில பாட்டெலாம் நான் நல்லா தான் பாடுற மாதிரி நானே ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இவங்க வந்து நான் உட்காந்து கிச்சனில் பாடிட்டு இருப்பேன், இல்லை எப்போயாவது பாடுவேன். ஒரு தடவை கூட இன்ன வரையுமே அப்படி ஒரு என்ன சொல்ல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நல்லா பாடுறியே அப்படின்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. நானாக போய் கேட்பேன், நல்லா இருந்ததா, ஓ பாடிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து என்ன நம்ம நல்லா தானே பாடுறோம், இவங்களுக்கு ஏன் தெரியவே இல்லை அப்படி சொல்லி நான் ரொம்ப நினைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இளையராஜா பாட்டு தான் போட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடித்த இளையராஜா பாடல்கள் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. பாட்டு நான் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பாட்டு கிளாஸ்லாம் போய் சேர்ந்தேன். ஆனால் இப்போது அது கண்டினியூ பண்ண முடியல. பட் டெஃபினட்டாக அது கண்டினியூ பண்ணணுன்ற ஆர்வம்லாம் இருக்குது. பாட்டு டீச்சர் ஒன்றும் பயப்பில்லை, அவங்க வந்து என்னை நல்லா பாடுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஆமாம், பாட்காஸ்டால தான் நான் பாட்டு கிளாஸும் சேர்ந்தேன். அது ரொம்ப வருஷம் வியாக்கியானம் பேசிட்டு அப்புறம் ஏன் பாட்டு எபிசோடே போடுறதில்ல ரீசெண்டாக? கடைசி எப்போ போட்டீங்க பாட்டு எபிசோட்? அது ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? பாட்டு பாட பிடிக்கும் என்பார்கள், நான் அழகாக பாடுவேன் என்பார்கள், ஆனால் பாட்டு எபிசோட் மட்டும் போட மாட்டார்கள். அப்படிலாம் இல்லை, அது போடணும். என்ன பாட்டுன்னு எனக்கு தெரில. அதனால் ஒன்று நான் இப்போ கூட ரீசெண்டாக கூட அப்பப்போ பார்த்து எழுதிலாம் வைப்பேன் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் அது பாட தான் இல்லை. அது கண்டினியூஸாக போட்டால் மக்கள் என்டர்டெயின்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல. நான் இப்போ கூட பார்த்தேன், ரீசெண்டாக கூட ஒரு பாட்டு கேட்குறப்ப இந்த பாட்டு நல்லா இருக்குமே, இந்த பாட்டு இது இந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டு எடுக்கலாம்னா பாட்டு எடுத்து அந்த மாதிரி பாட்டு போட முடியாது. ஸோ வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் நான் அந்த ரெசல்யூஷன் படி நான் புக்கு படித்தேன். ஒரு மாதத்துக்கு ஒரு புக்குன்னு அதை விட அதிகமாகவே படித்தேன். ஐ திங்க் 12 தாண்டி போய் ஒரு 30 இல்லை 30 வரல, 20 கிட்ட வந்துருச்சு. 18 19 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஓரளவு பண்ணேன். அப்புறம் இதால் தான் பாட்டு கிளாஸ்லாம் போனேன். பாட்டு கிளாஸ் போகணுன்றது எனக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பிலேருந்து ஒரு கனவு. நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், பாட்டு கிளாஸ் போகணும். எங்கள் அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் கேட்பேன், யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. நானேவும் அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தெல்லாம் போகல. இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி நல்லா இருக்குன்னு சில பேர்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பாட்டு கிளாஸ் போய் ப்ராப்பராக அதை கற்றுக்கணுன்னுலாம் போய் கற்றுக்கலாம் செஞ்சேன். ஸோ அதெல்லாம் பாட்காஸ்ட்டில் நடந்த நன்மைகள். ஓகே, இயர் இஸ் கம்மிங் டு த எண்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் மூவி பாட்காஸ்ட்டில் என்ன பண்ணீங்க? நான் தமிழ் மூவிலே பேசுவேன் நினைக்கிறேன். அங்கே தனியாக இல்லை, தமிழ் மூவி பாட்காஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க. ஓரளவுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் வாரம் தமிழ் எங்கே என்ன சொல்லுது இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இப்போ அதில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாட்காஸ்ட்டு. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டாக யூடியூப்பான்னு போய் ஒரு கன்ஃபியூஸ்டு சோலாகி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவோம். இல்லை, எனக்கு நான் தமிழ் மூவி பாட்காஸ்ட்டில் சில டெக்னிக்கலாக பேசுகிறதெல்லாம் நான் ரொம்ப கேட்டது கிடையாது. சில இதெல்லாம் ரொம்ப
என்ன சொல்ல, ரொம்ப உண்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே உண்மையாக தான் பேசுவோம். சில விஷயம்லாம் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. அப்படியெல்லாம் நான் சொல்ல. என்ன சொல்ல, ஒரு ஒரு ட்ரூத் பேசுகிறப்போ நமக்கு தெரியும்ல, இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்க. சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணல, ரொம்ப ரியலாக ரொம்ப இதாக பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் நினப்பேன், பரவாயில்ல இந்த விஷயம்லாம் நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதாக போல்டாக ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் சூசைட் ஸ்டோரி அதுதான், நான் எப்படி தற்கொலை முயற்சியிலேருந்து மீண்டேன் அப்படின்னு பேசி, அது வந்து ஆக்சுவலி நான் கேட்கல, சில விஷயங்கள்லாம் காமெடியாக இருந்தது அது கேட்கல. பட் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்லேயும் உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பேசுகிறாங்கங்க அப்படின்னு சொல்லி. என்னங்க நான் என் ஃப்ரெண்டும் சொல்லுவா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வா. இனிஷியலாக நான் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன், அதை கேட்டுட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வா. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நன்றிங்க. என் ஃப்ரெண்டு அப்புறம் தெரியாதவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்கல்ல, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பேசுகிறாங்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர். பட் ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இங்கே சொல்லுது பாட்காஸ்ட். நன்றி நன்றி நன்றி. நல்லா மேன்மேலும் நீங்கள் 2024 வளர்ந்து ஆமாம், ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவாக மாறாமல் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அவைலபிளாக இருங்க. ஓ ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ்னா அவங்க காசு கொடுப்பாங்க மட்டும்தான். ஆமாம், நமக்கு கொடுத்துட்டாலும். ஸோ கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு அவன் இருக்கிற எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டே இருக்கான். பரத்வாஜ் ரங்கனோடது இருந்தது, அதெல்லாம் இப்போ காணும். நான் அதெல்லாம் ரெகுலராக கேட்பேன். அது வேணும், அது நமக்கு தேவையில்லை. கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் நன்றி. ஸ்பாட்டிஃபை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ஸ்பாட்டிஃபைக்கு நன்றி. இவங்க சொன்னதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஒருவேளை எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஒன்னால தர மாட்டேன்ட்டாங்கண்ணா. உண்மையிலே நல்ல நல்ல கண்டென்ட்லாம் வச்சிருந்தான். இப்போ என்னமோ அவங்கெல்லாம் ஒரு 15 எபிசோடுக்கு மேலே வரமாட்டாங்க. அவ்வளோதான் பட்ஜெட், அவ்வளோதான். ஒரு எபிசோடுக்கு 10,000 கொடுப்போம் போல. நான் பரத்வாஜ் ரங்கன்லாம் வந்தப்போ ரெகுலராக கேட்டுட்டு இருந்தேன், அப்புறம் அது காணும், நின்றுடுச்சு. அதான், அதனால் கேட்டுட்ருக்க உங்களுக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு வேறு எதை பற்றி பேசலாம், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஆமாம், எதை பற்றி பேசலாம்னு சொல்லுங்கள். கம்யூனிட்டி இருக்குது, வேறு என்ன பேசலாம், வேறு என்ன பாட்டெல்லாம் சொல்லுங்கள். இல்லை எந்த மாதிரி தளத்தில் போனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பேசலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆமாம். ஸோ அதை பற்றி வரும் ஒருத்தவங்க சொன்னாங்க தானே, எதையோ பற்றி பேசுனாங்க, லவ் பற்றி பேசுனாங்க. அதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குன்னு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அவளை பற்றி பேசிட்டேன். எனக்கு தனியாக நிறைய சம்மந்தம் இருக்கு. நான் தமிழ் மூவியில் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துருங்க, தனியாக வந்துருங்க, பேசிக்கலாம். கரெக்டாக ஏதோ ஒன்று நாங்கள் 2 பேரும் பேசின எபிசோடில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 90s லவ்வை பற்றி சொல்லுங்கங்க அப்படின்னு. நான் தான் வந்து அதுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம், அதெல்லாம் பேச வேணாம் சொல்லி விட்டுட்டேன். எனக்கு இருக்குமா, நான் ஒரு லவ்வர் பாயா இருந்திருக்கேன். யூடியூப்லலாம் லவ் பண்ணிருக்கேன். யூடியூப் வீடியோ போட்டா பொண்ணுங்கலாம் வந்து நம்ம பேசிடுவாங்க. ஏதோ ஒரு அது அந்த டிக்டாக்கா அது இருந்த காலம்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் ஆல் த விமனா ஆல் த கேர்ள்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதை ஸ்டார்டிங்கை கேட்டிங்கன்னா ஓடிடுவீங்க. என்ன எங்க பாடுங்க, என்ன விளையாடி என்ன விளை பாடுங்க, அதானே பாடுனீங்க. இவ்வளோ நேரம் எத்தனை பாட்டு பாடிருக்கேன், இருந்தாலும் நேர் விருப்பத்தை பார்த்தீங்களாங்க. ஆமாம் ஆமாம், அது இன்னமும் அதே மாதிரி பாடுறாங்க. ஐயோ, இப்படியே அந்த பாட்டை போய் கேளுங்க, உங்களுக்கு அதான் இது இம்போசிஷன் மாதிரி. லிசன் என்ன விளை சாங் 10 times. இப்போ என்னமா ஆரம்பிக்குது அந்த பாட்டு, என்னமோ ஆரம்பிக்கும், அதை வந்து என்னவளே இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க இன்னமும். பாட்டை மாத்திருக்கணும். இல்ல ஓகே, அதெல்லாம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தானே. ஐயோ, அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பாட்டு தான் எனக்கு எப்பவுமே நிரந்தரமான பாட்டு. ஏன்னா அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். அந்த பாட்டு தான் நம்ம சேரன் படத்துல ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டு நம்மளோட ஃபேவரட் சாங். நினைவுகள் நெஞ்சினில் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்கு, இன்னமும் லவ் ஃபெயிலியர் சாங் பாடக்கூடாது. பாட்டு பாடிக்கிட்டு தான் தப்பு இல்லைங்க. லவ் ஃபெயிலியர் இஸ் லவ் ஃபெயிலியர் தானே வாழ்க்கை ஃபுல்லா. அது சரி இல்லையா? ஓகே, பாட வேண்டியதான். நம்ம சேர்ந்து பாடலாம் போல தானே. எனக்கும் இந்த பாட்டு நினைவுகள் நெஞ்சினில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ மகிழ்ச்சியான ஒரு பாட்டோட முடிக்கணும் அப்படின்னா, பூமி என்ன சுத்துது, கோவம் என்ன கத்துது. தப்பு பாடக்கூடாது. நீங்கள் பாடுங்க பார்ப்போம். தெரியாது எனக்கு, எனக்கு தெரிஞ்ச பாட்டு தான். பூமி என்ன சுத்துது. உங்களுக்கு இந்த லைன் அடுத்த லைன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.
ஏன் முன்னாடி சுத்துறேன் அது மாதிரிலாம் வரும். ஆனா பூமி என்ன சுத்துதே சுத்துதே, அதுக்கப்புறம் தெரியலையே நமக்கு. கோழி கத்துதே, அதெல்லாம் இல்ல. ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே டேமேஜான பீஸு நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோவான, காஞ்ச மண்ணு ஈரமான, சாஞ்ச தூணு நேரான. என்னோட வாழ்க்கை நேரானதே, ஹீரோவும் இப்போ நேரானதே. தப்பு தப்பு. இவங்களை தனியா பாட விட்டா இப்படிதான் தப்பு தப்பா லிரிக்ஸ் போடுவாங்க. வீட்லயும் இப்படிதான். நன்றி வணக்கம். என் பையனுக்கும் தப்பு தப்பா சொல்லி தருவாங்க லிரிக்ஸை. இங்க என்ன சொல்ல முடியும்? ஓகே ஓகே, நன்றி வணக்கம். இவ்வளோ இப்படி ஒரு வருஷமாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், கேட்குறவங்க கேட்காதவங்க, கமெண்ட் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த எபிசோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்ன சொல்லுது எபிசோடை, இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி வணக்கம்.